சக்தியோட அக்கா உங்கள மாரி ஒரு கிடைக்க நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு வராங்க. இன்னைக்கு எங்க கல்யாண நாள் சாமி, நீங்க அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னதும், சாமி கும்பிட்டுட்டே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாரி இருப்பாங்க பவானி. அப்போ வந்து வேகமா கூட ஒர்க் பண்ற பொண்ணுகிட்ட வந்து, "நீ வந்து பாடுறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு வந்து பேசுவாரு. அப்போ வந்து, "சரிங்க சார்" அப்படின்னு அவங்க சொல்லிருவாங்க. வேகமா வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு கிளம்பும்போது சொல்லுவாங்க, பவானி சக்தியோட அக்கா, "இன்னைக்கு கூட வேலை வேலைன்னு நீங்க கிளம்பிருவீங்களா? என்னங்க நீங்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி வா வா எனக்கு வேலையும் தான் முக்கியம்" அப்படின்னு நடிச்சுட்டு கிளம்புவாரு. கரெக்ட்டா அந்த பொண்ணு வீட்டுக்கே போய், "நீ பாடுறத நானே வீடியோ எடுக்கிறேன். அத அப்லோட் பண்ணா கண்டிப்பா உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த சான்ஸ நீ மிஸ் பண்ணாத" அப்படின்னதும், "சரிங்க சார் நான் இருங்க சார் இந்த புடவைய மாத்திட்டு வந்துடுறேன்ட்டு" அந்த பொண்ணு உள்ள போவாங்க. பவானியோடைய வீட்டுக்கார் வந்து வேகமா டோர லாக் பண்ணிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டான நேரத்தில வந்து சக்தியோட அக்கா வந்து உள்ளேயே இருப்பாங்க. பயங்கரமா ஷாக் ஆயிருங்க. "இத மட்டும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னா, நீ பெரிய லெவலுக்கு வந்துரலாம்" அப்படின்னு சொல்லும்போது, டக்குன்னு வந்து பவானியோட அக்கா வந்து என்டர் ஆகி பயங்கர சீன் இருக்குங்க. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.